கும்பகர்ணன் கூட போட்டி போடுறதுக்கு என்னை விட்டா ஆளே கிடைக்காதுங்க. அலாரம் வச்சு தரணுமோ 5:30க்கு, எந்திரிச்சு தரணுமோ 7:30க்கு தான் ஆக்கும். நான் எந்திரிக்கும் போதே தெரிஞ்சு வச்சு ஸ்கூல் பஸ் தாண்டான்னு. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சமையலில் காம்பினேஷனே இல்லாத ஒரு சாப்பாடு என்னன்னு கேட்குறீங்களா? பன்னீர் ரைஸும் பூசணிக்காய் பொரியலும் செஞ்சு கொடுத்து பிள்ளைய ஸ்கூல் தாட்டிட்டாச்சு. நம்ம தான் கும்பகர்ணன் கூட போட்டி போடணும், நம்ம உள்ள என்னடானா ஆமை கூட போட்டி போட்டுட்டு அவ்வளோ மெதுவாக நடக்கிறா. நம்ம பண்ணுற கூத்துக்கு பஸ்ஸு போயிடுச்சு. அப்புறம் வண்டி எடுத்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வரும்போது காஃபி குடிக்கணுண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வந்தேன். வந்து பார்த்தா பால் கெட்டு போயிடுச்சு. ஏன்னா நானே எங்கள் மாமியார் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை. நம்ம ஒர்க் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதுவும் ஃப்ரீலான்சர் ஒர்க்கு. அதனால் நம்ம வேலையை பார்த்துட்டு ஈவினிங் புள்ள வந்ததுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்காட்ட ஹோம்ஒர்க் பண்ணலான்னு உட்காந்தோம். 7 மணி 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 தான் ஹோம்ஒர்க்கே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு தோசையை ஒத்துட்டு படுத்தாச்சு. அந்த காப்பியை 9 மணிக்கு தாங்க குடித்தேன்.